Don't spread rumors. அவமதிக்காதே. இரக்கம் காட்டுபவரை அவமதிக்காதே. ஸோ நம்ம பண்ணுறது தான் ரெசிப்ரோகேட் பண்ணுது நாய். நம்ம சும்மா எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது எதுவுமே பண்ணாமல் போகாது. சில நாய் பண்ணுது, அது ஏன் பண்ணுது, எதுக்கு பண்ணுதுன்னு எமோஷனல் ட்ராமா பின்னாடி இருக்குது. நாய் வந்து நைட்டு வண்டியில் துரத்துதுன்னு சொல்கிறாங்க, வண்டியில் போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. அது துரத்துறதுக்கு பின்னாடியும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் பிகாஸ் அது வந்து குட்டியை வந்து ஒரு சில வெஹிக்கிள்ஸ் ஏற்றி கொண்டிருக்கும். இப்போது சில சோஷியல் மீடியாவில் எப்படி பரப்புகிறாங்கன்னா திரும்ப அந்த நியூஸை போட்டு குழந்தைங்களை வச்சுருவங்கள இன்னும் பேனிக்காக பார்க்குறாங்க. மக்கள் வந்து மோகத்தில் இருக்காங்க. ஃபாரின் ப்ரீடு டாபர்மேன் தான் வேணும், செயின்ட் பர்னார்டு தான் வேணும்னு. அதெல்லாம் நம்மளோட நாட்டுக்கு சரியான ஒரு நாயும் கிடையாது. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அதை பராமரிக்க முடியலன்னு ரோட்டில் விட்டுடுறாங்க. அதனால் கன்ஃபியூஷன் ஆகி அந்த நாய் கடிக்கும் போது அந்த பழியும் தெருநாய் மேலே விழுது. நம்ம நாட்டு நாய் தான் கரெக்டு. டோன்ட் ஷாப், ப்ளீஸ் அடாப்ட்டுங்கிறத வந்து கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் பரப்பணும். ஸோ ஏபிசி சென்டர்ஸ்ன்றது நிறைய கிராமத்தில் இல்லவே இல்லை. இப்போ சென்னை அந்த மாதிரி ஊர்லலாம் இருக்குது. பட் நான் திருவண்ணாமலேருந்து வரேன், அங்கே ஒரு ஏபிசி சென்டர் கூட கிடையாது. அது இருந்தால் தானே கருத்தடையெல்லாம் பண்ண முடியும். Don't spread rumors. இந்த ட்ராவல் டைம் இருக்குது இல்லையா, அதாவது பெரிஃபரல் நர்வ்ஸில் 3 மில்லிமீட்டர் ஒரு ஹவருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த மெதுவான அந்த நேரத்தில் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு நேரம். அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரத்துக்கு நம்ம வேக்சின் கொடுத்தோம்னா, ஆன்டி ரேபிஸ் வேக்சின் சொல்லக்கூடிய அந்த வேக்சின் கொடுத்தோம்னா 100% இந்த மக்களை நாம் காப்பாற்ற முடியும். ஏன்னா நாய் கடிக்கும் போது ஒரு சிராய் போட போகாது, ஒரு பல் பட்டு போகாது. எங்கெல்லாம் பல் படுதோ, எங்கெல்லாம் பல் பட்ட இடத்துல இரத்த காயம் ஏற்படுதோ அந்த வைரஸ் நேராக நரம்பு மண்டலத்தை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது வந்து ஸ்லோவாக ட்ராவல் பண்ணாது. இந்த பேரணி வந்து டெல்லியில் தெருநாய்க்களை எல்லாத்தையும் பிடிச்சி ஷெல்டரில் மாதிரி ஒன்று பண்ணி அதில் அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது வேண்டாம், அந்த மாதிரி அடைக்காதீங்க. இந்த நாடு வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விலங்குகள் எல்லா உயிரினங்கள் ஒரு எல்லாருக்குமே தான். அதனால் எல்லாம் கோஎக்ஸிஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி போட்டு எல்லாம் ஒன்றா அடைச்சோன்னா அவங்களுக்குள்ளே நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், பரவும், தேவையில்லாத பிரச்சனைகள். அதனால் கோஎக்ஸிஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வேண்டான்னு சொன்னோம். பட் அதுக்கு வந்து ஆர்டர் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க. இது மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். பட் ரேபீஸ் இல்லாட்டி ரொம்ப அக்ரெசிவான டாக்ஸை மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஷெல்டரில் வச்சுப்போன்னு சொன்னாங்க. அது செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த ரேலி நடக்குது. செலிப்ரேட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் எங்களுக்கு சில கோரிக்கைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம மீடியா மூலமாக கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்தோன்னா எல்லாருமே கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரிஃபார்மேஷன்ஸ் மாதிரி நல்ல ஒரு ஆக்ட் சட்டங்கள் நல்ல திருத்தம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம், இங்கே கூடி ஒன்றா இருக்கோம். தொடர்ந்து வந்து குழந்தைங்களை வந்து நாய் கடிச்சிக்கிட்டு இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு சரிங்களா? அதை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு மனப்பு? நாய் வந்து குழந்தைங்களை கடிக்கிறத செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்னதுக்கான செலிப்ரேட் பண்ணது வந்து இந்த லா தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னோம். குழந்தைங்களை கடிக்கிறதுன்றது எதனால் கடிக்குதுன்னு ஒரு ரூட் காஸ் பார்க்கணும். எத்தனை டாக் பைட்ஸ் நடக்குது, எதனால் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களை ரேப் பண்ணுறாங்க ஒரு ஆம்பளை, அப்போ எல்லா ஆம்பளை சமுதாயத்தையும் நீக்கிடலாமா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் என்ன டாக் கடிக்குது, எதனால் கடிக்குதோ அந்த டாகுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு எமோஷ்னலாக என்ன ட்ராமா இருக்குது அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணாலே போதும். ஒரு நாய் கடிச்சிருச்சு, மனுஷங்களில் 6 அறிவு இருக்கிற மனுஷன் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கானா? இல்லை. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படி எல்லா நாயும் ஒரே மாதிரி இருக்கும்? அதில் ஒரு சில நாய் அப்படி இருக்குன்னா அதுங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை நம்ம பண்ணணுமே தவிர எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியாது, நம்மளுக்கு கிடையாது. அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி பேசினாலுமே வந்து நாய் கடிக்குதுன்றது வந்து நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியே ஜஸ்டிஃபை சத்தியமாக பண்ணல. இல்லை இப்போ நான் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் சார். உதாரணம் கேட்குறேன். இப்போ மற்ற வீட்டு குழந்தைங்களை கடிக்குதுன்னும் போது நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இருப்பீங்க. இதே மாதிரி தான் நான் பேசுவேன். ஆமாம். இப்போ அப்புறம் எப்படி எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனிதாபிமானமாக செய்யலாம்? ஆமாம், மனிதாபிமானம்ன்றது என்ன? ஒரே நிமிஷம். நீங்கள் குழந்தைய கடிக்கட்டும்ன்றீங்க, ஆனால் நாயை ஒன்றும் பண்ணாதீங்கன்றீங்க. இது என்ன மாதிரி? குழந்தைய கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏவி விடுறது இல்லை. போய் கடி அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்.
இப்போ எப்படி ஆக்சிடென்ட்ஸ் நடக்காம தடுக்கிறதுக்காக தான் இனப்பெருக்கம் அதிகமாகக்கூடாது, டாக்ஸ் குட்டி போடாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு, நியூட்டர் பண்ணுறதுக்கு, வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு. எல்லா நாயும் கடிச்சா ரேபிஸ் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாயிண்ட், ரேபிஸ் இருக்கிற நாய் கடிச்சா மட்டும்தான் அந்த எச்சல் மேலே பட்டா மட்டும்தான் ரேபிஸ் வரும். சும்மா போகிற வர நாயெல்லாம் கடிச்சாலாம் ரேபிஸ் வராது. ஸோ நிறைய நியூட்ரிங் அண்ட் வேக்சினேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. கவர்மெண்ட் அதுக்கு தனியாக ஒதுக்கி வச்சிருக்கு, பட் எதுவுமே ஒழுங்காக பண்ணாததுனால தான் இந்த ஒரு அவல நிலை. அதனால் எல்லா இனப்பெருக்கத்தை கம்மி பண்ணி இருக்கிற டாக்ஸை ஒழுங்காக அவங்க லைஃப் ஃபுல்லாக ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி ஃபீமேல் டாக்ஸ் தான் அதிகமாக கடிக்குதுன்னு சொல்கிறாங்க மேல் டாக்ஸை விட. ஏன்னா ஃபீமேல் டாக்ஸ் வந்து ஒரு அம்மா, அதுக்கு நிறைய குட்டிகள் போடுது. நம்ம மனுஷ அம்மாவே என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. ஆனால் இந்த ஃபீமேல் டாகு குட்டி அவ்வளோ ஒரு 7-8 குட்டி ரோட்டில் போடும். ஆனால் அதை ஒரு குட்டியை எடுத்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் டம்ப் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு குப்பைத்தொட்டியில் போட்டுருவோம். இதெல்லாம் பார்த்து அது ரொம்ப அக்ரெசிவாக ஆகி மற்றவங்களை கடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம பண்ணுறது தான் ரெசிப்ரோகேட் பண்ணுது நாய். நம்ம சும்மா எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது எதுவுமே பண்ணாமல் போகாது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் டாக் லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்டே டாக்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்கா, வந்தார மாதிரி ஜூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளாக எடுத்துகிட்டு போயிடுவேன். மீதி இருக்கிற டாக் கடிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கடிக்கிற நாய் ஏன் கடிக்குதோ இல்லை, நீங்கள் காரணம் கண்டுபிடிக்கிறீங்கன்றதை தாண்டி அதுக்கான தீர்வு தான் கண்டுபிடிக்கும். கண்டிப்பாக தீர்வு தான் நான் சொல்கிறேன். பேரணி வர்றதுன்றது வந்து நாய் கடிக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு? நாய் கடிக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணல. எல்லாருமே நான் வந்து டாக் லவ்வரு, ஆனால் அனிமல் லேட்டர் கிடையாது, சாரி பீப்புள் லேட்டர் கிடையாது. அனிமலும் பிடிக்கும், பீப்புளும் பிடிக்கும், எல்லாரும் ஒன்றா எக்ஸிஸ்ட் பண்ணணும், கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும். அப்படி கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பெரிய மனுஷங்களை கடிக்குதுன்றது ஒரு பக்கம் வச்சுப்போம், குழந்தைங்களை கடிக்குதுன்னும் போது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட உங்களுக்கு ஒரு இறக்கம் இல்லையா? இல்லை, பெரியவங்களை கடிச்சாலும் சப்போர்ட் பண்ணுறீங்க. இல்லை, பெரியவங்க கடிச்சாலும் குழந்தைங்களை கடிச்சாலும் உயிர் தான், யாரை கடிச்சாலும் பாவம் தான். டாக் வந்து குழந்தைங்களை கடிச்ச அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். குழந்தைங்க அந்த லொல்னு கத்திக்கிட்டு நாக்கு வந்து ஒரு மாதிரி துருத்திக்கிட்டு ஆமாம் துடிச்சிட்டு, அது உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தாலும் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. நாய்களை வந்து கொடுமைப்படுத்துறதும் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது. ஒரே நிமிஷம், நாய்களை கொடுமைப்படுத்துறதுக்கு தனி சட்டம், அதுக்கான சட்டம் இருக்கு. நீங்க வந்து டாகுக்கு சப்போர்ட் பண்றீங்க, டாகுக்கு சப்போர்ட் பண்ணல, ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணுறேன். ரெண்டு பேருமே இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட், ஃபீமேல் டாக்ஸ் தான் அதிகமாக கடிக்குது. ஏன் கடிக்குதுன்னு கேட்டீங்க. அப்போ ஃபீமேல் டாக்ஸ் ஏன் கடிக்குதுன்னா அது குட்டி போட்டுட்டு குட்டிகளுக்கு ஒரு த்ரெட்டுனா போயிட்டு அது மனுஷன் கடிக்குது. அதனால ஃபீமேல் டாக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா, கருத்தடை பண்ணிட்டா அது குட்டி போடாது, அதுவும் காம் ஆகிடும், அதுவும் ஃப்ரீயாக இருக்கும். கருத்தடை ஒழுங்காக பண்ணுறது இல்லை கவர்மெண்ட். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ இந்த லா வந்ததுலேருந்து இப்போ எல்லாருமே நாங்கள் அனிமல் லவர்ஸ் எல்லாருமே எங்கள் பாக்கெட் மணி போட்டு முன்னாடிலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னும் அக்ரெசிவாக இனிமேல் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருமே நியூட்ரு பண்ணிட்டா நாய் காம் ஆகிடும், யாரையும் கடிக்காது. குட்டிகள் வந்துச்சுன்னா அந்த பாசத்தில் ஐயோ குட்டிக்கு தான் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அது 5 அறிவு இருக்கிறது அப்படி பிஹேவ் பண்ணுது. ஆனால் எல்லா நாயும் அப்படி பிஹேவ் பண்ணாது. சில நாய் பண்ணுது. அது ஏன் பண்ணுது, எதுக்கு பண்ணுதுன்னு எமோஷனல் ட்ராமா பின்னாடி இருக்குது. நாய் வந்து நைட்டு வண்டியில் துரத்துதுன்னு சொல்கிறாங்க. வண்டியில் போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. அது துரத்துறதுக்கு பின்னாடியும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் பிகாஸ் அது வந்து குட்டியை வந்து ஒரு சில வெஹிக்கிள்ஸ் ஏற்றி கொண்டிருக்கும். அதனால் அந்த ட்ராமாவை வந்து நினச்சா ஐயோ வண்டி வருது, நம்ம குட்டியை கொலை பண்ண வண்டி தானேன்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசன். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. மென்டல் ஹெல்த் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, அனிமல்ஸுக்கும் இருக்குது. ஜென்ரலாக உங்கள் பார்க்கும்போது நீங்கள் எலைட்டாக தான் இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, மேபி கார் வச்சுருக்கீங்க, நீங்கள் காரில் தான் போகிறீங்க, காரில் தான் வரீங்க. நான் 2 வீலரில் போயிட்டு 2 வீலரில் வரேன். என்ன நாய் தருத்துதுன்னும் போது அப்போ என்ன கடிச்சு நான் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போடும்போது நீங்கள் அதே மாதிரி அகெயின்ஸ்ட் ஹியூமன்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்படி கிடையாது. அகெயின்ஸ்ட் ஹியூமன்ஸ் அதான் கண்டிப்பாக போகிறீங்க. கண்டிப்பாக 2 வீலரில் போகிறேன், 2 வீலர்லையும் போகிறேன், நான் கார்லையும் போகிறேன், ரெண்டுத்துலேயும் போகிறேன். என்னையே நாய் துரத்தி இருக்கு. உங்களை கடிக்காத வரைக்கும் நீங்கள். ஆனால் அதுக்கு அப்ரோச் என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. துரத்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் எஜுகேட் பண்ணுறோம். நாய்க்கு ரேபிஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நான் நிற்க முடியாது. அது புரியுது. துரத்துனாலே கடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இல்லை, துரத்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு ஒரு அவேர்னஸ் வேணும் நம்மளுக்கு. அது நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணிட்டு பைக்கில் சில பேர் வந்து அந்த மியாவ் அப்படி ஒரு சத்தம், இல்லாட்டி அப்படின்னு ஒரு சத்தம் ஆரன்லாம் வச்சுருக்காங்க இந்த பசங்க. அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கே பயமாக இருக்குது. ஒரு நாய்க்கு ஒரு சவுண்டு நம்ம மனுஷன் காதுக்கு கேட்குறத விட பல மடங்கு அதிகமாக கேட்குமா ஒரு சவுண்டு. அதனால் அந்த ஒரு பதப்பதப்பில் தான் துரத்துது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூப்பிடான இந்த ஹார்ன்ஸ் எல்லாம் வச்சு இல்லாட்டி ரேஸ் பைக்கில் ஸ்கேட்டிங்காக ஏதோ பண்ணுவாங்களே, அந்த இதெல்லாம் பண்ணிட்டு போகிறதுனால அதுங்க ரொம்ப அதுங்களோட வீடுங்க தெரு, அந்த தெருவில் இந்த மாதிரிலாம் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும்போது அதுங்க வந்து வெறி ஆகுது. அதனால தான் கத்துதே தவிர நம்ம துரத்துச்சுன்னா ஒரே நிமிஷம் இருந்து
அப்படி சவுண்ட் போடுறது. இல்லாட்டி ஒரே ஒரு நாள் நீங்கள் பிஸ்கெட் போட்டு பாருங்க, பிஸ்கெட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரத்தவே உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் எனக்கு பிஸ்கெட் போட்டீங்க. ஒரே வாட்டி உங்களை ஸ்மெல் பட்டுச்சு வச்சுக்கோங்க, உங்கள் வாசனை பட்டுருச்சுன்னா அடுத்த வாட்டி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஸ்மெல் அது விடவே விடாது. நாய்க்கடியிலேருந்து தப்பிக்க எல்லாரும் பிஸ்கெட் போட்டால் சரியாயிரும். கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கன்ற, ஃபீட் பண்ணீங்கனாலே அது வந்து தெரியும் நீங்கள் என் ஃப்ரெண்டுன்னு. ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் வீட்டில் எத்தனை டாக் வளர்க்குறீங்க? நான் வீட்டில் 6 நாய் வளர்க்குறேன். என்ன ப்ரீடு? எல்லாருமே நம்ம இண்டீஸ் தான். ரோட்டில் அடிபட்டு கால் இல்லாமல் கை இல்லாமல் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்கள தான் நான் எடுத்து வளர்க்குறேன். எதுவுமே நம்ம கண்டிப்பாக வாங்க. அதாவது கம்யூனிட்டி டாக்ஸ், தெரு நாயின்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிட்டி டாக்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. சமூக நாய்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரு நாயின்னு கூப்பிடக்கூடாது. அவங்களுக்கும் நமக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் வலிக்கும், நமக்கு பசிக்கிற மாதிரி அவங்களுக்கும் பசிக்கும். இவங்கெல்லாம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தான், நம்ம கூட்டிகிட்டு வந்தவங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்டாக், அதாவது நம்ம மான் வேட்டையாடி வச்சதை காப்பாற்றுறதுக்காக நம்ம மனுஷங்க விட்டுட்டு போனவங்க தான் இவங்க. அப்போ எப்படி அந்த நாய்களை நம்பி இங்கே விட்டுட்டு போனாங்க? இப்போ என்ன பிரச்சனை? அப்போ குழந்தைங்களையும் இவங்க வேட்டையாட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறதுக்கு முன்னாடி நாயை நம்பி நீ எங்கள் குழந்தைகளை பார்த்துக்கோ, நாங்கள் வேட்டையாடி வச்ச உணவை பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போனாங்க. அப்போ அந்த பிரச்சனை வராதது. இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்தது? ஏன்னா எல்லாருமே காம்பவுண்டு போட்டு வில்லா ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு காம்பவுண்ட் போட்டாங்க. பல ஏக்கரை நம்ம சூறையாடினதுனால அவங்க இருந்த இடத்த வந்து நீ இப்போ வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு, அந்த சாமான் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் வரைக்கும் அந்த சாமானை நீ பார்த்துக்கோ அப்படின்னு இவராக தான் பண்ணுறதுக்காக அந்த நாயை விட்டு வைக்கிறாரு. ஒன்ஸு அந்த ப்ரொசெஷன் மாறிடுதில்ல, ஓனர் கையில் அந்த வீடுங்க போகும்போது வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணோம், வெளியே வந்த நாய் கடிக்க தான் செய்யும். ஏன்னா பயம். இந்த மனுஷன் நம்மளை துரத்துற மாதிரி வெளியே நான் வந்ததுக்கப்புறம் வேறவங்களும் துரத்துவாங்க அப்படிங்கிற பயம். அவங்க வீட்டிலேருந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியே இழுத்து போட்ட கதை தான். நம்ம இத்தனை நியூஸில் பார்த்துருப்போம். இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி வீட்டை விட்டு ஆளுங்களை வெளியே அனுப்புனது என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அதே தான் நாயுடைய லாங்குவேஜ், பாஷை வந்து பௌபவ். அது பௌபவ்னு தான் சொல்லும். நமக்கு வேணால் பயமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய பாஷை பௌபவ். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் டாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் குழந்தைங்கள கடிக்குது? அவங்களுடைய பிஹேவியர் வந்து மிரர் எஃபெக்ட். அதாவது நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம முகம் தான் அதில் தெரியும். அந்த டாக்ஸ் வந்து ஒரு அந்த கம்யூனிட்டி, அவங்க இருக்கிற சமூகம் வந்து அவங்கள அன்பாக பார்த்தாங்களோ அவங்களும் அதே மாதிரி அன்பாக இருப்பாங்க. அவங்க வந்து அடி வாங்கியிருந்தாங்கன்னா திருப்பி கடிப்பாங்க. இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ். இந்த வந்து டேட்டா வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாய்களுடைய பிஹேவியரை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த நாய் எந்த சமூகத்தில் அடி வாங்குதோ, ஏன்னா சில நாய்கள் சில சமூகத்தில் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு, கடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வருது. சில இடத்துல வந்து நாய்ங்க கூட நல்ல அன்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்குற போது தான் தெரியுது, நாய்கள் அந்த இடத்துல அன்பா நடத்தப்படுறதுனால அந்த நாய் கடிக்க மாட்டேங்குது. எங்க அடி வாங்குது அங்க கடிக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் இருங்க. ஓகே, நியூ டாக்ஸ். இப்போ நீங்க ஒரு நாயை வந்து இப்போ தெருவில் இருந்து நான் எடுத்து போட்டுடுறேன். சரி, அதுக்கு வந்து ஒருத்தர் யாரோ கருத்தடை பண்ணியிருப்பாங்க, வேக்சினேஷன் தடுப்பூசி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் நாய் எனக்கு வேண்டாங்கன்னு இன்னொருத்தர் சொல்வார், எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளியே விட்டுறீங்க. ஆனால் புது நாய் அந்த இடத்துக்கு வந்துடும். ஏன்னா இந்த மனுஷங்க எங்கே உணவு, அது பழைய பழக்கம் இருக்குது. 20,000 வருஷத்துக்கு முதல் நம்ம சாமானெல்லாம் பாதுகாக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதே மனுஷங்க எங்கே இருக்காங்களோ இவங்ககிட்ட உணவு இருக்கும், நம்மளை கேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆசையில் வருவாங்க. ஆனால் பிடுங்கி திங்க மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம கடவுள் வந்து நம்ம வந்து நமக்கு அடிபட்டுருச்சுன்னா யாரை கேட்போம்? நம்மளை யாராவது நம்ம பணத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க, ஏதோ ஒன்று கொலை பண்ணிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு நம்ம யாரை கேட்போம்? கடவுளை கேட்போம். ஒன்று நீதி கீழே கேட்போம், இல்லைன்னா கடவுள்கிட்ட. கடவுளே நீ பார்த்துக்கோமா. அதே கடவுள்கிட்ட தான் இந்த நாய்ங்களும் முறையிட போகுது. ஆச்சு. இதே நாய்ங்க அங்கே தான் முறையிடும். அப்புறம் நம்ம வந்து கோவிலுக்கு வந்து பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போய் அங்கே கும்பிடுறோம். நம்ம அங்கேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. சிலையை பார்த்து இது பைரவர், இவங்களை வந்து அங்கே போய் கும்பிடலான்னு. வீட்டு முன்னாடி இருக்கிறது யாருங்க? பைரவர் தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இந்த தோஷம் நம்ம கோயிலில் போய் கும்பிட்றாங்க. வீட்டு முன்னாடி இருக்கிற நாய்களுக்கு வந்து உணவளிங்க, அது போதுங்க. இது இன்னும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு, லாஸ்ட் ஒன்று, ரெஸ்பெக்ட். நாய்கள் வந்து 20,000 வருஷத்துக்கு முன்னாடி மரியாதையாக நம்ம கூப்பிட்டு வச்சுருந்தவங்க தான்.
அந்த மரியாதை கொடுத்தா இப்போவும் மரியாதை கொடுக்கும். நாய்கள் குழந்தைகளாகட்டும் யாராகட்டும் நம்ம வீட்டில் அவங்கள வந்து ஃபீடு பண்ணுங்க. 5 ரூபாய் பார்லேஜி பிஸ்கெட் வில் சால்வ் த ப்ராப்ளம். ஆக்சுவலி சால்வ் த ப்ராப்ளம். குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. வீட்டில் பயமுறுத்துனீங்கன்னா வெளியே வந்து அவங்க இப்படி பண்ணுறது, கீச்சுன்னு கத்துறது, அவேர்னஸ். இப்போ நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்கன்னா ரோட்டில் எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் நடக்கணும்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்கள். ரோட்லாம் தெரியுமா உங்களுக்கு? ரோடு ரூல் தெரிஞ்சு தானே வண்டி ஓட்டுறீங்க. அப்போ நம்ம கூட இருக்கிற நாயை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம கற்று வச்சுக்கணும். இதை நீங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. நான் வந்துங்க அதாவது ஐ ஆம் a dog hater. I am registering it here. நான் வந்து டாக் லவர் இல்லை. எனக்கு டாகை பார்த்தா ஒரு அப்படியே பாசம்லாம் பொங்காது. ஆனால் நாய்கள் வந்து அடிபடுது, கீழே நசுங்குது, சாகிறதுன்னு பார்த்துருக்கேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா கருணை கொடுத்துருக்காங்க. நான் எந்த அனிமல்ஸுக்கும் நான் அகேன்ஸ்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணேன்னா நான் ஒரு நாய்க்கு கருத்தடை பண்ணோம், ஃபீடிங் பண்ணுறோம், வேக்சினேஷன் போட்டாச்சு, தடுப்பூசி போட்டாச்சு, முடிஞ்ச வரைக்கும். ஆமாங்க, ஆமாம், சொந்த செலவில். எந்த அமைப்பு இல்லைங்க. பாவம் அவங்கள வந்து கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்கிறோம். மனுஷங்களும் ஹாப்பியாக இருங்க, பயப்படாதீங்க. ஓகே, எனக்கு ஒன்றே சொல்லுங்கள். இப்போ பொதுவாக சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இல்லை? நிறைய பேர் கற்பழிக்க போடுறதும் கொள்ளை அதெல்லாம் நடக்குது. எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்க? நிறைய விஷயத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. நிறைய வந்திருக்கோங்க. ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க கற்பழிப்பு, கொள்ளை. எத்தனை பேர் அங்கே ரோட்டில் நின்னாங்கன்னு சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். உங்ககிட்டே அந்த கொஸ்டினை கேட்குறேன். இல்லை, நீ எத்தனை பேருக்கு அங்கே நின்னாங்க? இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க? இட் இஸ் ஆன்சர் கொஸ்டின். நானே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். நான் திருப்பி கொஸ்டினை கேட்டேன். நான் சொல்கிறேன், நாய் வந்து எங்களை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட கேட்கல. நீங்களா தான் நாய்க்கு உதவி பண்ணுறீங்க. அதே மாதிரி மனுஷங்க நீங்கள் ஒரு நிமிஷங்க. இங்கே நீங்கள் அவங்களுக்கு என்ன உதவியான? இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நாய்களுக்கான சட்டம் தெரியுமா அப்படின்னு ஒன்று இருக்குமான்னு தெரியுமான்னு சொல்லுங்க. இருக்கும், நான் கேட்குறது இல்லைங்க. நீங்கள் தெரிஞ்சு நானும் மனிதமான அடிப்படையில் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த இடத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. டூ யூ நோ ஏதாவது உங்களுக்கு அனிமல் வெல்ஃபேர் லான்னு கூட இருக்கான்னு தெரியுமான்னு மட்டும் கேளுங்க. கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணீங்களா? நான் கேட்குறது என்னன்னா அதெல்லாம் ஓகே. நீங்கள் இந்த சைடு பார்க்கும்போது அந்த சைடு நிறையாவே பார்க்குறோங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ரொம்ப கிட்ட வருது. ஏன்னா நாங்கள் தான் வெளியே வந்து ஃபீடிங் பண்ணும்போது ஆகட்டும், தனியாக போகும்போது வரும்போது பொம்பளைங்க அவதிப்படுறாங்கல்ல. அதாவது டாக் ஹேட்டர்ஸ் இருக்காங்கங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கீச்சுன்னு விட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மனுஷங்க வந்து அவங்கள காரி துப்புறது, ரேப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் யாருங்க அவாய்ட் பண்ணுறது? யார் அவாய்ட் பண்ண முடியும்? உங்களுக்கு வந்து 24 hours ஏதாவது செக்யூரிட்டி நம்ம கூட போலீஸ் இருக்காங்க, ஆனால் கூடவே இருப்பாங்களா? ஆனால் வீதிக்கு வீதி 10 மீட்டருக்கு டாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தே ஆர் த செலவே இல்லாமல் ட்ரெயின்டு டாக்ஸ் கூட இல்லை, GUARDS. அவங்கள வந்து சும்மா நம்ம இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டீங்களா வர்றீங்களான்னா உங்களுக்கு நான் ஏன் அந்த டேட்டா கூட கொடுக்கணும்? இப்போ நீங்க இதுக்கு வந்து அது என்னோட ரைட்ஸ்ங்க. அப்ப நீங்க வந்து அனிமல் போராடுவீங்க இல்ல? எடுத்துக்கிட்டுமான்னு கேக்குறேன். நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், அது உங்க சாய்ஸ். நான் வந்து ஒரு களவாணின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், நான் ஒரு மனுஷங்களை பார்த்தாவே வெட்டிட்டு போகிற மனுஷன் எடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு இல்லை. நாங்கள் வந்தது இங்கே எதுக்குன்னா, நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், பிரீத்தி ஸ்ரீனிவாஸ். நான் 400 நாய்க்கு பண்ணும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கருணை எங்கே செத்து போனதுனால ஒரு அம்மா எடுத்துகிட்டு போய் அத்தனை நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்கன்னு. அவ்வளோ ஈஸியாங்க டாக்ஸுக்கு. 4-5 நாய் எங்கள் வீட்டில் 10-15 நாய் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு போகுங்க. எஸ். இன்னொன்று நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த அவங்களுக்கு நோ டாக்ஸ் கேன் பி ரீலோகேட்டட். அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. நம்ம எப்படி நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பிடிச்சிருக்குங்க தூக்கிட்டு போய் அவங்க வச்சுக்கிறது இல்லை, நான் அலோவ் பண்ண மாட்டேன். என் ரைட்ஸ் என் வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி டாக்ஸுக்கு வந்து அந்த ரோட்டில் இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்கள தூக்கிட்டு போய் எல்லாரும் ஃபீட் பண்ணுறவங்கள வீட்டுக்கு போய் எடுத்து வச்சுக்காங்கன்னா லா சொல்லுதுங்க, அவங்கள தூக்கிட்டு போகக்கூடாது, அவங்கள அங்கேயே விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஆஸ் யூஷுவல் கீழே வரும்போது எல்லாருக்கும் அது போய் சேருதான்னு பார்க்குற மாதிரி தான் இங்கேயும் கொடுத்த ஃபண்ட்ஸ் கரெக்டாக யூஸ் ஆகுதா.
ஆக்சுவலாக சொசைட்டியில் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து என்ன, நாய் கடிக்குது, நாய் ரேபிஸால் வருது, நாய் இனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்றது. இப்போது நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பார்க்குறவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இங்கே நாயை காப்பாற்ற தான் வந்திருக்கோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நாங்கள் சொசைட்டியை நேசிக்கிறதுனால மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 விதமாக பீப்புள் பிரிஞ்சிருக்காங்க. நாயை வெறுக்கிறவங்க, நாயை நேசிக்கிறவங்க, மிடில் பீப்புள். இந்த சில பேர் சோஷியல் மீடியாவில் எப்படி பேசுகிறாங்கன்னா, அந்த மிடில் பீப்புள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த மிடில் பீப்புள் தான், அவங்களுக்கு நாய் பெருசாக டிஸ்டர்பாகவும் இருக்காது, ஆனால் நாயால் பாதிக்கப்பட்டவங்களும் அந்த மிடில் தான் இருப்பாங்க. இப்போது சில சோஷியல் மீடியாவில் எப்படி பரப்புகிறாங்கன்னா, திரும்ப அந்த நியூஸை போட்டு குழந்தைங்கள வச்சுருவங்கள இன்னும் பேனிக்காக பார்க்குறாங்க. இப்போது நாங்கள் எதுக்காக போராடுறோம், நாங்களும் அதே இதுக்கு தான் போராடுறோம். நாங்களும் தெருவில் நாய்களை குறைக்க, கருத்தடை பண்ணுங்க, ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுங்க, எங்களால் ஃப்ரீயாக போக முடியல, ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுங்க, கருத்தடை பண்ணி பாப்புலேஷனை குறைங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு சொல்யூஷன் வந்து கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த கோர்ட் சொன்ன முடிவு சரியானதாக இல்லை, சொல்யூஷன் வந்து வேறு இருக்குன்றதான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போது ஒரு தெருவில் 10 நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நாயில் ஒரு நாய் கடிக்குது, குழந்தைய கடிக்குது, விரட்டுது, வண்டியை விரட்டுது. அதாவது கடிக்குதுன்னா ரேபிஸ் வந்து இல்லை, நார்மலாக கடிக்குது, வண்டியை துரத்துதுன்னு வச்சுப்போமே. இப்போது அந்த தெருவில் பிரச்சனை இருக்குது. அந்த தெருவில் உள்ள 10 நாய்களையும் கொண்டு போய் கொன்னுட்டாலோ இல்லை வேறு எங்கேயாவது விட்டுட்டாலோ அங்கே மனுஷங்க இல்லையா, அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா சொல்லுங்கள்? இன்னும் நமக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்களே பிறக்க போகிறது இல்லையா? அப்போது இப்போ இந்த பாப்புலேஷனை இப்போ குறைக்காமல் இன்னும் இப்போ செட் ஆஃப் டாக்ஸை நம்ம கொண்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நாய் கடிச்சு குழந்தைங்க சாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லலை. இன்னும் 5 வருஷம் கழிச்சும் இதே பிரச்சனை வரும். அதனால் இப்போவே இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்போ இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு பார்த்தீங்களா, இப்போவே இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்குறோம். நாங்கள் வந்து பொதுமக்கள்கிட்டயோ இது பிடிக்காதவங்களை பற்றி கருத்தே இல்லை. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் சொல்லக்குள்ள பிடிக்காதவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போது நம்ம இந்த 10 டாகை வந்து கருத்தடை பண்ணி அதுங்களை ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுறதுனால இதை வந்து நீங்கள் 70% வந்து கருத்தடை பண்ணலான்னு ரூல் இருக்குது. நான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன, 100% பண்ணுங்கன்றேன். 100% பண்ணக்குள்ள இந்த 2025லேருந்து மேக்ஸிமம் இன்னும் ஒரு 6 இயர்ஸில் கூட இந்த பிரச்சனை ஃபுல்லாகவே தீர்ந்து போகலாம். பிரச்சனைக்கு தீர்வு சொல்யூஷன் வந்து இதுதான். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு எல்லா நாய்களையும் கொன்னுட்டிங்கன்னா எல்லா நாய்களையும் கொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க இடத்துல உள்ள நாய்களை கொண்டு போய் வேறு எங்கேயாவது விடுங்கன்னா அங்கே மக்கள் இல்லையா, அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா, அங்கே குழந்தைகள் இல்லையா? அதுதான் எங்களோட கேள்வி. நீங்கள் இருக்கிற இடத்துல கருத்தடை பண்ணி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் பண்ணி அதை சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். இந்த ரேலி நாங்கள் எதுக்கு பண்ணுறோன்னா, ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும். ஏன்னா நிறைய மீடியாவில் வந்து தப்பான செய்திகள், நாய்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏதோ புலி சிங்கம் மாதிரி எல்லா நாயும் தெருவில் கடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், எல்லாருக்கும் ரேபிஸ் பரவிட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப தப்பான செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. அது வந்து முற்றிலும் தப்பு. நாய் வந்து மனுஷனோட 30,000 வருஷமாக இருக்குது. அதை நம்ம தான் வந்து இன்னும் டொமஸ்டிகேட் பண்ணி நம்ம கூட வச்சுட்ருக்கோம். அதுக்கு கருணை புரியறது எல்லா விதத்துலையும் நமக்கு ரொம்ப முக்கியம். சயின்டிஃபிக்காக நாய் வந்து நம்மளை வந்து மற்ற இந்த ரோடன்ட்ஸு, குரங்கு, இதுலேருந்துலாம் முதல் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு காப்பாற்றுறது நாய் தான். தெருலேருந்து நாயெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பெரிய வியாதிகள் பரவ ஆரம்பிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. லீகலாகவும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து இந்திய குடிமக்களாக நம்மளோட டியூட்டி வந்து கம்பேஷன் காமிக்கிறது, கருணை காமிக்கிறது. அந்த விதத்தில் பார்த்தாலும் அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான மெயின் வந்து எங்களோட ரிக்வெஸ்ட் வந்து மீடியா வந்து பாசிட்டிவ் நியூஸு, கரெக்டான செய்திகள், இதுக்கு சொல்யூஷன். இப்போ குழந்தைங்கள கடிக்குதுங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன் கடிக்குது? அப்படி எல்லா தெருவுலையும் எல்லா நாயும் கடிச்சிருந்தா நம்மளாம் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. ஏன் கடிக்குதுன்னா அதுக்கு சில ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்குது. அதை ஈஸியாக நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ரேபிஸ் வேக்சின் இருக்குது, 30 ரூபா தான் அந்த வேக்சின். கவர்மெண்ட் வந்து எல்லா நாய்க்கும் ரேபிஸ் வேக்சின் போடலாம், அதுக்காக அவங்களுக்கு பணம் அலோகேட் பண்ணுறாங்க. அது தவிர கருத்தடை பண்ணோன்னா நாயோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். இது 2 சொல்யூஷன் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மாநகராட்சியை கேட்காம, கவர்மெண்ட்டை கேட்காம, அவங்க நாய்க்கு கொடுக்குற காசையும் அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம கார்பரேஷன் அண்ட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் வந்து பணம் ஒதுக்கப்படுது, ஆனால் வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க.
அவங்கள கேட்கறத பதிலாக நம்ம வந்து நாயை கொண்டு போய் பனிஷ் பண்ணி அதை கொண்டு போய் ஷெல்டரில் போட்டோம்னா அந்த பிரச்சனை சால்வும் ஆக போகிறது இல்லை. அதனால் பெரிய பிரச்சனை நமக்கு இன்னும் மனுஷங்களுக்கு தான் ஏற்பட போகுது. மேடம், இந்த கருத்தடைக்க ரேபிஸ் ஊசிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, அது ஏதாவது தெரியுமா? இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரேபிஸ்க்கும் கருத்தடைக்கும் சேர்த்து ஒரு நாய்க்கு 900 rupees கொடுக்குறாங்க கார்பரேஷன்ஸ்க்கு. அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும். இந்த பர்பஸ் யூஸ் பண்ணலை, இது வரைக்கும் எந்த ஊர்லேயும் யூஸ் பண்ணலை. இதை பற்றி இன்ஃபேக்ட் இங்கே சென்னை சிட்டி லிமிட்லையாவது பண்ணுறாங்க. ஊர்லலாம் பஞ்சாயத்துலலாம் அவங்கள கேட்டால் ஏபிசினா என்னங்க அப்படிம்பாங்க பஞ்சாயத்து தலைவர்லாம். அவங்களாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு இதுக்குன்னு நிதி கொடுக்குறாங்க. இது பண்ணினா தானே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். கொரோனா வந்தப்போ வந்து எவ்வளோ பேர் இறந்தப்போ எல்லாம் வந்து பெரியவர் காஞ்சி பெரியவர்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார், வாயில்லாத ஜீவனங்களை சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு. வாயில்லாத ஜீவங்க அழிஞ்சாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு பலவிதமான நோய் வரும்னு சொல்லியிருக்காரு. எல்லா மதத்துலேயும் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. பைபிள்லேயும் இருக்குது. பைபிளில் வந்து கூப்பிட்டு இயேசுநாதர் வந்து ஒருத்தவங்க சாப்பாடு போட சொல்லுவாங்க. ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கும், கீழே இருக்க ப்ரெட்டு பீஸெல்லாம் வந்து விழுந்தால் இதுக்கு நாயை விடுறீங்கன்னாங்க, இல்லை அதை சாப்பிட்டா பசியாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையோட உடம்பு நல்லாயிடும். மகாபாரதத்தில் முதல்ல நான் ஒரு இந்து தான். மகாபாரதத்தில் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறப்போ நாய் ஆரம்பிக்கும், அந்த யாகத்தை அழிக்கும். கடைசியில் முடிக்கிறப்போ அந்த நாய் வரும் தர்மரோட ரூபத்தில். தர்மம் தான் ரொம்ப முக்கியம். தர்மத்துக்காக தான் நாங்கள் போராடுறோம், வேறு எதுக்காகவும் நாங்கள் போராடல. சாப்பாடு போட விடுங்க, தர்மம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிறேன். நாங்கள் ரொம்ப நன்றி. நான் பாலசுந்தரம், தொரப்பாக்கம். தேங்க்யூ. இந்த பிரச்சனைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து சட்டவிரோதமான இனப்பெருக்கம், பெட் ப்ரீடிங். இதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய சட்டம் இருக்குது, ஆனால் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. மக்கள் வந்து மோகத்தில் இருக்காங்க. ஃபாரின் ப்ரீடு டாபர்மேன் தான் வேணும், செயின்ட் பர்னார்டு தான் வேணும்னு. அதெல்லாம் நம்மளோட நாட்டுக்கு சரியான ஒரு நாயும் கிடையாது. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அதை பராமரிக்க முடியலன்னு ரோட்டில் விட்டுடுறாங்க. அதனால் கன்ஃபியூஷன் ஆகி அந்த நாய் கடிக்கும் போது அந்த பழியும் தெருநாய் மேலே விழுது. நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டு நாய் தான் கரெக்டு. டோன்ட் ஷாப், ப்ளீஸ் அடாப்ட்டுங்கிறத வந்து கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் பரப்பணும். என் பேர் பிரீத்தி, நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். இப்போது டெல்லி வந்து இந்த கேஸை எடுத்துட்டாங்கன்னு நம்ம சந்தோஷப்படுறோம், ரிலீஃபாக இருக்குது. பட் டெசிக்னேட்டட் ஃபீடிங் ஸ்பாட்ஸ் அமைப்பாங்களாம், அதில் தான் நம்ம ஃபீட் பண்ணணுமா. நார்மலாக இப்போ நம்ம யூஸ்வலாக ஃபீட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, கிளாரிட்டி வேணும். ஏன்னா ஒரு ஃபீடிங் ஸ்பாட் அமைச்சோன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபீடிங் ஸ்பாட்டாக பல ஃபீடிங் ஸ்பாட்டாக நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட்லேயே டெரிட்டரியாக தனித்தனியாக நாய்கள்லாம் வாழ்வாங்க. ஸோ ஒரு டெரிட்டரியில் நம்ம சாப்பாடு போடும்போது இன்னொரு செட் ஆஃப் டாக்ஸ் வந்து சண்டை போடும். ஸோ அப்போது அதுக்குள்ளே அக்ரெசிவ்னஸ் எல்லாம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நிறைய கிளாரிட்டி வேணும். அண்ட் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணணும், அனிமல் வெல்ஃபேர்னா என்ன, அனிமல் லவ்னா என்னென்னு. ஸோ எல்லா ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே சிலபஸில் அனிமல் வெல்ஃபேர்னு ஒரு சப்ஜெக்ட் வரணும். அது வந்தால் தான் ஈவன் இப்போ வீட்டில் வந்து அம்மா அப்பாலாம் நிறைய பேர் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நாயை பார்க்குறியா, தொடாத, கல்லை எடுத்து அடி, இந்த மாதிரி தப்பாக வழி நடத்துகிறாங்க. பட் ஸ்கூல்ஸில் அது சிலபஸில் இருந்துச்சுன்னா குழந்தைங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கும். தப்பாக சொல்லி அவங்க தெரிஞ்சிருக்கிற பேரண்ட்ஸை குழந்தைங்க திருத்தும். அதனால் இதை நான் கேட்டுக்கிறேன், எல்லா ஸ்கூல்ஸில் இது சிலபஸில் வரணுன்றது. வீட்டுக்கு வீடு உணவு வைக்கிறதுனால தான் அந்த வீட்டுக்காரர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரே இடத்துல வைக்கிறதுனால நீங்கள் நாய்கள் வந்து சண்டை போடணும்னு சொன்னீங்க. இப்போ இதுக்கு என்னதான் நிரந்தர தீர்வு? அதுக்கு தான் ஒரு தீர்வு வந்து நம்ம யோசிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம எல்லா கல்ச்சர் அந்த காலத்துலேருந்தே நாய் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒன்றா தான் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோலம் போடும் போது ஒரு வாயில்லா ஜீவன் வந்து அந்த கோலத்தை சாப்பிட்றது, அந்த அரிசியை சாப்பிட்றதுக்காக தான் நம்ம கோலம் போடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெடிஷன்லேயும் நம்ம வாயில்லா ஜீவன்கள், ஒரு பூச்சி கூட ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது நம்மளோட இது. ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட்டில் கண்டிப்பாக அனிமல் லவர்ஸ், ஒரு செட் ஆஃப் அனிமல் லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டியூட்டியை கொடுக்கலாம். வேக்சினேஷன், நியூட்டரிங் எல்லாமே அந்த தெருவில் இருக்கிற அனிமல் லவர்ஸை எடுத்து பண்ணலாம். ஸோ ஏபிசி சென்டர்ஸ்ன்றது நிறைய கிராமத்தில் இல்லவே இல்லை. இப்போ சென்னை அந்த மாதிரி ஊர்லலாம் இருக்குது. பட் நான் திருவண்ணாமலேருந்து வரேன், அங்கே ஒரு ஏபிசி சென்டர் கூட கிடையாது. அது இருந்தால் தானே கருத்தடையெல்லாம் பண்ண முடியும். இல்லாட்டி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எங்களை மாதிரி ஒரு சில சமூக ஆர்வலர் தான் கூட்டு போய் பண்ணுறோம். ஆனால் ஒன்றுத்துக்கே 4000-5000 rupees அது ஒரு நாய்க்கு. ஆனால் எக்கச்சக்கமான நாய்களுக்கு இந்த ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ ஏபிசி சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே அமைச்சு கொடுக்கணும். அண்ட் அப்போவே நாயோட பாப்புலேஷன் கம்மியாயிடும். அண்ட் சாப்பாடு பிரச்சனை இதெல்லாமே வராது. ஸோ அவங்க பாப்புலேஷன் கம்மி பண்ணி அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுறது தான் நிரந்தர தீர்வு. கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறது தான் நிரந்தர தீர்வு. It's a very good initiative. Soon after the revision of judgment and pronounced by the SC last evening, and also with the adverse situations of today, you all made it, and my hearty congratulations to them for organizing this rally.
நான் பேச வேண்டிய ஒரு குறிப்பான விஷயம் என்னென்னா, ரேபிஸ் என்பது என்ன ஒரு மோசமான ஒரு நோய் என்பதை பற்றி தான். அது ஒரு உயிர்கொல்லி நோய். உயிர்கொல்லின்னு ஏன்னு சொல்கிறோன்னா, நோய் ஒருவருக்கு ஏற்பட்டால் அதுக்கு தீர்வே கிடையாது. 100% சாகு தான் அதனுடைய முடிவு. அது எதனால் வருது என்றது பார்த்தா, முக்கால்வாசி நம்ம இந்த மாதிரி ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ்லாம், ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் 95% நாய்க்கடிகள் மூலமாக தான் வருது. ஒரு 5% பூனைகள் மூலமாக வருது. மற்ற அனிமல்ஸ் அதுக்கு காரணம். ஆனால் இதற்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக நான் புரிய வைக்க விரும்புகிறேன். இந்த ரேபிஸ் வைரஸுங்கிறது ஒரு நாய்க்கடி மூலம், அதனுடைய உமிழ்நீர் மூலமாக அது கடிப்பட்ட இடத்துலேருந்து ட்ராவல் ஆகி நரம்பு மண்டலத்துக்கு செல்லும். நரம்பு மண்டலத்துக்கு சென்றுடுச்சுன்னா ஒரு முடிவே கிடையாது, சாகு தான் அதனுடைய முடிவு. ஆனால் அந்த நரம்பு மண்டலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் சில தீர்வை காண முடியும். அது என்னென்னா, இந்த வைரஸ் ஒரு 3 மில்லிமீட்டர்/ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 3 மில்லிமீட்டர் தான் இது இந்த நரம்பில் பெரிஃபரல் நர்வ்ஸ் சொல்லுவாங்க, அதுலேருந்து ட்ராவல் பண்ணி முதுகு தண்டை சென்றடைந்து அதன் பிறகு மூளையை சென்றடையும். இந்த ட்ராவல் டைம் இருக்குது இல்லையா, அதாவது பெரிஃபரல் நர்வ்ஸில் 3 மில்லிமீட்டர் ஒரு ஹவருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த மெதுவான அந்த நேரத்தில் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு நேரம். அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரத்துக்கு நம்ம வேக்சின் கொடுத்தோம்னா, ஆன்டி ரேபிஸ் வேக்சின் சொல்லக்கூடிய அந்த வேக்சின் கொடுத்தோம்னா 100% இந்த மக்களை நாம் காப்பாற்ற முடியும். அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் நான் எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியது. அந்த வேக்சின்ன்றது என்ன? அந்த வேக்சின்ங்கிறது ஒரு டோஸ் போட்டு நம்ம மறந்துடுறதில்லை. குறைந்த 4 டோஸ் இல்லை 5 டோஸ் போடணும். ஏன் 4 டோஸ் இல்லை 5 டோஸ்ன்னு சொல்லணும்னா, இந்த மருந்தை இந்த வேக்சினை தோலுக்குள்ளே கொடுக்கணும். இன்ட்ராடெர்மல் என்று சொல்லுவாங்க, தோலுக்குள்ளே கொடுக்கணும். இல்லது தசைக்குள்ளே கொடுக்கணும், இன்ட்ரா மஸ்குலர்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரா மஸ்குலர் கொடுத்தா 5 டோஸ். இந்த டோஸில் எதுவும் மாற்றல் இருக்கக்கூடாது. 0 டேனா என்றைக்கு அந்த வேக்சின் எடுக்கிறோமோ அன்றைக்கி 0 டே, 3rd டே, 7th டே, 14th டே அண்ட் 28th டே. இது 5 டோஸு. இந்த 5 டோஸும் முழுமையாக நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் ரேபிஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். எல்லா கேஸுகளும் ரேபிஸ் வேக்சின் போட்டு வந்த கேஸுங்கள்லாம் எங்கெல்லாம் இந்த வேக்சினை 5 முறை எடுக்கவில்லையோ அங்கெல்லாம் ரேபிஸ் உருவாகும். இதை நம்ம மனசில் ஏற்றிக்கணும். ரெண்டாவது சொல்லக்கூடிய இன்ட்ராடெர்மல் என்று சொல்லக்கூடிய தோலுக்கு அடியில் போடக்கூடிய இந்த ஊசினுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம அதுக்கு 2 பேருக்கு தோலுக்கு அடியில் போடுறத ஒருத்தருக்கு நம்ம தசைக்குள்ளே போடுவோம். அதாவது வேக்சின் நம்ம சேவ் பண்ண முடியும், ஒன்று. ரெண்டாவது, தோலுக்குள்ளே போடும்போது அதனுடைய ஆன்டிபாடிஸ், அதாவது வேக்சின் வைரஸை எப்படி அது தடுக்குதுன்னா அதற்கான ஆன்டிபாடிஸ் தான். அந்த ஆன்டிபாடிஸ் என்ற புரதம் உருவாகிறதுக்கான ஏற்படக்கூடிய நேரம் அது நீங்கள் தோலுக்குள்ளே கொடுக்கும்போது அதனுடைய நேரம் ரொம்ப கம்மி. சாதாரணமாக 14 டேஸ் எடுக்கும், 14 நாட்கள் எடுக்கும். இந்த நீங்கள் ஊசியை போட்டு அந்த ஊசி அந்த ஆன்டிபாடிஸ் ஒரு நல்ல நிலைமை அடைந்து இந்த ரேபிஸ் நோயை இந்த ரேபிஸ் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு 14 நாட்கள் எடுக்கும். ஆனால் இது கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுதான் இப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். முழுமையாக எப்போ நம்ம அந்த வேக்சின் எடுக்கிறோமோ அப்போ தான் இந்த நோயிலிருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஓகே, இந்த வேக்சின் மட்டும் போதுமானா அது கிடையாது. சில நேரங்களில் இரத்த காயங்கள் ஏற்படும் போது, ஏன்னா நாய் கடிக்கும் போது ஒரு சிராய் போட போகாது, ஒரு பல் பட்டு போகாது. எங்கெல்லாம் பல் படுதோ, எங்கெல்லாம் பல் பட்ட இடத்துல இரத்த காயம் ஏற்படுதோ அந்த வைரஸ் நேராக நரம்பு மண்டலத்தை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது ஸ்லோவாக ட்ராவல் பண்ணாது. இரத்த நாளங்கள் மூலமாக நரம்பு மண்டலத்தை சென்றடையும். அதற்கு என்ன பண்ணணும்னா, ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின், RIGன்னு சொல்லுவாங்க, ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின். இந்த புரதசத்தை குதிரைகளில் அவங்க செலுத்தி, இந்த ஆன்டிஜனை செலுத்தி அந்த புரதசத்தை ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்காங்க. அது நமக்கு பாட்டிலில் கிடைக்கிது. அந்த RIG என்ற சொல்லக்கூடிய ரேபிஸ் இம்யூனோகுளோபுலினில் கடிப்பட்ட காயங்களுக்கு சுற்றி உடனே போடணும். அதாவது கேட்டகரி 3 பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இரத்த காயங்களோடு ஏற்படக்கூடிய அந்த நாய்க்கடி காயங்களுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் மட்டும் பத்தாது, நம்ம RIG என்று சொல்லக்கூடிய ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் சேர்ந்து போட்டால் தான் நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். நாய்க்கடி நாயால் செத்து போகிறோன்னு சொல்கிறத ஒரு பக்கம் நிறுத்திட்டு, நாய்க்கடிக்கான தீர்வு இருக்குது, ஒரு சயின்டிஃபிக்காக தெளிவாக சொல்லப்படுகிற தீர்வு இருக்கிறது நம்ம தெரிந்து கொண்டு அந்த தீர்வை நாம் செய்தோம் என்றாலே போதும்,
நாம் நாய்க்கடியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை இந்த செய்தியை நான் அந்த ரேலி மூலம் சொல்ல விரும்புகிறேன். என் பேர் டாக்டர் சேகர். நான் பாஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா கூனூருடைய பழைய முன்னாள் டைரக்டர். நான் ஒன்று சொல்லணும்னா நாய்க்கடியை ஜஸ்டிஃபை பண்ணுறோங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய மாயையே. நாங்கள் டாக் லவர்ஸ் என்னமோ வந்து வேற்றுக்கிற மனிதர்கள் மாதிரி இங்கே பார்க்குறீங்க. நாங்கள் யாரும் வேற்றுக்கிற மனிதர்கள் கிடையாது. எங்களுக்கும் நாய்க்கடியோட வழி தெரியும். என் அண்ணனை சின்ன வயசில் நாய் இங்கே கடிச்சு எதுவும் பண்ணாதப்போ கடிச்சு குதறி இருக்குது. எங்கள் அம்மாவோட மனநிலை அப்படி இருந்து பார்த்துருக்கேன். ஒரு 10 வயசு பிள்ளையா ரத்தம் சொட்ட மூஞ்சி ஃபுல்லாக ரத்தத்தை தூக்கிட்டு போகிறப்ப எங்கள் அம்மா மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்னை நாயை வளர்க்க விட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு நாயை எடுத்துகிட்டு வந்து விட்டேன். என் அண்ணனுக்கு அந்த ட்ராமா என் நாயை 4 வருஷம் ஆச்சு என் அண்ணன் லைட்டாக எங்கள் தலையில் கை வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த பயம் அந்த பிரச்சனை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு பர்சனலாக தெரியும். அதனால தான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த கடி 1988 இந்த கடி 1988 நடந்தது. இந்த கடி 2001 என் வீட்டில் நாய் நான் கூட்டிகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நாட்டு நாய் தான். அதுவும் 2004-05 ஆச்சு என் அண்ணன் லைட்டாக இப்படி தொடறதுக்கு. ஆனால் என் அண்ணன் வந்த எல்லா டைமும் என் நாயை கட்டி போட்டு தான் இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் அதுவே புரியும். எல்லாம் என் நாய் ரொம்ப விளையாடுற டைப்பு. ஆனால் அண்ணா வந்தால் கட்டி போடுறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு டைமுக்கு அப்புறம் அவனே அமைதியாகிடும். அண்ணா கிட்ட எகிற மாட்டான், எங்ககிட்டலாம் தான் எகிறோம். ஸோ நம்ம 6 அறிவு இருக்கிற மனுஷங்க வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத அறிஞ்சிக்கிட்டு அதை சொல்லணும். ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே நிறையா பேர் எமோஷனலாக அட்டாக் ஆகிட்டு நாய் நீ வந்து கடிக்கிறது வந்து கரெக்டுன்றியா, இப்போ இதுன்றியா, மாறி அப்போ நீ பிள்ளைய வந்து இது பண்ணுறது கரெக்டாக 2 பேரும் மாறி அடிச்சுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இல்லை அதுதான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஐயா கஷ்டம் தான் ஐயா, வருத்தம் தான் இருங்க. அதை தான் அதை தான் சொல்கிறேன். இப்போ நான் பேசினதுல எந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணேன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லையே இருங்க. இந்த பேரணி எதுக்குலாம் தெரில. நான் இங்கே எதுக்காக வந்தேன்னு சொல்கிறேன். நான் இங்கே விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இல்லைனா பேரணியெல்லாம் பாதியில் காணாமல் போயிட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ஒரு அம்மா, அங்கே ஒரு ஃப்ரீ டாய்லெட் இருக்கும். அந்த அம்மா கிட்ட அவங்களோட நிலை என்னன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா பணக்காரங்க தான் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, காரில் போகிறவங்க தான் பண்ணுவாங்க. என்னைக்குங்கயா பணக்காரங்களும் இதுவும் வந்து எல்லாம் அவங்களும் வந்திருக்காங்க. இருங்க நான் சொல்லிடுறேங்க.